Hello guys, welcome back to our channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாவ் பன். இது வந்து வடா பாவ், பாவ் பஜி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். ஒரு பவுல்ல 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து மிதமான சூட்ல இருக்கணும். 2 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்துக்கிறதுனால இது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் ட்ரை ஈஸ்ட் எடுத்துருந்தீங்கன்னா 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ இது ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். பாருங்கள் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதில் 1/2 கப் மைதா சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் சுகர், 1/4 டீஸ்பூன் சால்ட் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து இந்த மாவு வந்து கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாதனால நான் 1 டீஸ்பூன் பால் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவை க்ளீன் ஒர்க் ஸ்பேஸில் மாற்றிட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் வந்து 1/4 கப் ஆயில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு அடுத்து பிசைஞ்சிட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த மாவை நல்லா இழுத்து பிசையணும். இந்த மாதிரி இழுத்து பிசைகிறதுனால தான் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். க்ளூட்டன் ஃபார்ம் ஆனால் தான் நம்மளோட பன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை நல்லா இழுத்து பிசைகிறது தான் இந்த பன்னுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ ஆயில் வந்து நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா எண்ணெயும் முடிகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ எல்லா எண்ணெயும் சேர்த்தாச்சு. இப்போ திரும்பவும் இதை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் ஆகிறத விட இப்போ வந்து ரொம்பவே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நீங்கள் வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ வந்து ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அதே பவுலில் மாற்றிட்டு ஒரு காட்டன் கிளாத் போட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் அப்படியே ஒரு வார்மான பிளேஸில் வச்சுருங்க. இப்போ 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட மாவு வந்து ரொம்பவே நல்லா டபுள் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து இன்னுமே ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை லைட்டாக பிசைஞ்சிட்டு இப்போ இது திரும்பவும் ஒரு ஒர்க் ஸ்பேஸில் மாற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி பிசைஞ்சால் போதும். இப்போ இது வந்து நான் 6 பீசஸாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து கட்டை விரல் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் டக் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி சுற்றியும் டக் பண்ணி விட்டுருங்க. பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜாயின் ஆகிற இடத்துல இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்கொயர் டின்னில் எல்லா சைட்லேயும் ஆயிலை ப்ரஷ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை லைட்டாக கேப் விட்டு எல்லாத்தையும் வச்சுருங்க. இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் வார்மான பிளேஸில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள் இன்னும் நல்லா டபுள் ஆகிடுச்சு. குக்கரை 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா இந்த பன்னை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதில் லைட்டாக பாலை வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு கோல்டன் கலரில் வரும். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் பேக் பண்ணி எடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா பேக் ஆகிடுச்சு. இதை வெளியே எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக ஆயிலில் ப்ரஷ் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 1 ஹவர் கூல் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நீங்கள் சைடில் எடுத்து விடணும். இந்த மாதிரி சைடில் எடுத்துகிட்டு நம்ம அன்மோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள் நம்மளோட பன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.